கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தயவு செய்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் என்றாலே அருமையானவர்களே, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? பிடித்து தூக்கி வெளியிலே இழுத்து விடுதல். இதைத்தான் அது கருத்தாக கொண்டிருக்கிறது. பின்னாகவே நான் உங்களை பிடித்து தூக்கி வெளியிலே இழுத்தெடுத்த அந்த நாளை மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்தில் இருந்து புறப்பட்ட என்ற இந்த வார்த்தைக்கான சரியான சொல், அதாவது எகிப்தில் இருந்து புறப்பட்ட என்ற இந்த வார்த்தைக்கு சரியான சொல் என்ன தெரியுமா? பிடித்து வெளியே இழுத்தல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான தேவ பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ளுங்க. உளையான சேற்றிலே இருந்து வெளியே இழுத்து எடுப்பது இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து இஸ்ரவேல் புத்திரரை வெளியே இழுத்து எடுத்து தேவன் என்ன செய்தார்? அவருடைய பலத்த கரத்தினாலே செய்து முடித்தார். அவர்களை வெளியே இழுத்தெடுத்த தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே அதை செய்து முடித்தார். ஆகவே இந்த மீட்பு, இந்த பெருக்கிய இந்த மீட்பு இஸ்ரவேலருடைய பலத்தினாலே உண்டாகவில்லை. இஸ்ரவேலருடைய பலத்தினாலே உண்டாகவில்லை. இது தேவனுடைய கிருபையினாலே உண்டானது. அருமையானவர்களே, நீங்கள் மீண்டும் அந்த வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மீட்பு இயற்கையாக உண்டானதும் அல்ல. மனித வாழ்விலே தேவனும் இணைந்து கொண்டு நடத்தி முடித்த சம்பவம் தான் இந்த மீட்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இன்றைக்கு கர்த்தர் இயேசுவை அறிவதும் அவரை ஏற்றுக்கொள்ளுவதும் அவருடன் ஜீவிப்பதும் கிரிகைகளினாலே அல்ல. அதாவது நம்முடைய படிப்பு அறிவினாலோ உலக ஞானத்தினாலோ அல்லது சுய பலத்தினாலோ சுய மதிப்பு கௌரவத்தினாலோ அல்லது நற்கிரிகைகளை நான் செய்வதினாலோ அல்ல. தேவனுடைய கிருபையினாலே அது உண்டாகிறது. நாம் கிறிஸ்துவை அறிவதும், ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிவதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் அவருடன் ஜீவிப்பதும் அவருடைய கிருபையினாலே உண்டாகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை ஒரு சிலருக்கு மட்டுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லவே இல்லை. நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்.
எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ, தான் வெறுமையானவன், தன்னிலே ஒன்றுமே இல்லை, என் பலத்திலே ஒன்றுமில்லை, என்னுடைய படிப்பிலே ஒன்றுமில்லை, என்னுடைய ஞானத்தினாலே ஒன்றுமில்லை, என்னுடைய நற்கிரியைகளினாலே ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறானோ அவனிடத்தில் தான் தேவனுடைய கிருபை பாய்ந்து செல்லுகிறது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முன்பு உங்களுக்கு ஒரு விளக்கி தந்திருக்கிறதை, ஒரு தண்ணியானது, ஒரு தண்ணி ஓடி வரும் பொழுது அது ஒரு பள்ளத்தை நோக்கித்தான் பாய்ந்து செல்லும். அது மேடாக இருக்கிற இடத்துக்கு இந்த தண்ணி பாயாது, எங்கு பள்ளம் இருக்கிறதோ அங்கே பாயும். அதே போன்று எந்த ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி நிற்கிறானோ அந்த இடத்திலே அந்த தேவனுடைய கிருபை பாய்ந்து செல்லும். தேவனுடைய கிருபை அருமையானவர்களே, அது எல்லோருக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அருமையானவர்களே, இன்னமாக நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னமாக நாங்கள் பாருங்கள், நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது பலவான்களை, அதாவது மேட்டிமையான சிந்தை உடையவர்களை ஆசனங்களிலே இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக தாழ்மையை குறித்து இந்த பரிசுத்த பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய மறுபக்கத்தை நாங்கள் ஒரு விசை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இது ஒரு பக்கம். இப்பொழுது இன்னொரு பக்கம் ஒரு மனிதனுடைய, அவன் தாழ்மையற்றவன், அவன் தன் சுயபலத்தை நம்பி வாழ்பவன். அடுத்தது மனுஷன் மேலும், அந்த மனுஷனுடைய வழிகள் மேலும் அவன் நம்பிக்கை உடையவன். இன்னுமா சொல்ல போனால் மூதாதையர் விட்டு சென்ற வழியிலே நம்பிக்கை உடையவன். சில பேர் சொல்லுவார்கள், இது என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய முப்பாட்டன், அவருடைய காட்டின வழியிலே நாங்கள் நடக்கிறோம் என்று பெருமை பாராட்டுவார்கள் அல்லவா? இந்த பெருமை பாட்ட இந்த பெருமை பாராட்டலை நாங்கள் வேதத்திலே கூட பார்க்கிறோம். எங்கே என்றால் சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீயிலே பாருங்கள், அங்கே யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் எடுத்து பார்ப்போமாயின் இந்த பெருமை பாராட்டலை நாங்கள் காணுகிறோம். அங்கே 4வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவள் சொல்லுகின்றாள், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்று சொல்லி என்ன செய்கிறாள்? அந்த முன்னோருடைய அந்த கிணற்றை குறித்து அவள் இயேசுவிடத்திலே மேன்மை பாராட்டுகின்றாள். நீர் அதைவிட நீர் பெரியாளா என்று சொல்லி கேட்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு படித்த தேவனை அறியாமலும் அறிய விரும்பாமலும் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் அல்லது ஏற்றுக்கொண்டும் மனுஷன் மேல் இங்கே நம்பிக்கை வைத்தும் மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டும் வாழ்பவர்கள், அதாவது இன்னும் மிக இலகுவாக சொல்ல போனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலும் பார்க்க எங்களுக்கு போப் சொன்னாரே என்று சொல்லுவார்கள் ஒரு கூட்டம். எங்களுக்கு போப் சொல்லி இருக்கிறார், அதைத்தான் நாங்கள் கேட்போம் என்று சொல்லுவார்கள். மற்றும் மத தலைவர்கள் தம்முடைய மதங்கள், பாரம்பரியங்கள், ஏன் பாரம்பரிய கிறிஸ்தவ மதங்கள் இவைகள் சொல்லுகிறதை தான் அவர்கள் நம்புகிறவர்களாய் இருப்பார்கள். இதிலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருப்போர் இன்றைக்கு தங்கள் வழி, தாங்கள் செல்லும் வழி இது சரியானதே என்று சொல்லி அவர்கள் பிடிவாதமாய் மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு அவர்கள் வாழ்கின்ற அனைவரும் கர்த்தரை விட்டு விலகும் இருதயம் உடையவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்களை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல் சாபம்தான் தங்கி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். இவர்களை தேவ கிருபை சென்றடையாது. பின்னாகவே தேவனுடைய கிருபை எல்லாருக்கும் காத்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபையை தள்ளிவிடுகின்றார்கள். இவர்களை இன்றைக்கு பெருமை உள்ளவர்களாக, மேட்டுமை சிந்தை உடையவர்களாக கர்த்தர் காணுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை என்பது ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல. இப்பொழுது கவனியுங்க. அன்று பாருங்க, எகிப்திலே சங்கார தூதன் கடந்து வரும் பொழுது என்ன நடைபெற்றது? சங்கார தூதன் எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரையும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். பின்னாகவே இந்த சங்கார தூதன் கடந்து வரும் பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிற என்ன தெரியுமா? நள்ளிரவிலே யார் யார் எல்லாம் தங்கள் வீட்டு நிலைகளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசி இருக்கிறார்களோ, அதாவது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சங்கார தூதன் அங்கே வரவில்லை, ரட்சிப்பு வந்தது, அவருடைய கிருபை வந்தது. அத்தனை பேரும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே இழுத்தெடுக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே எந்த பாசைக்காரராயிருந்தாலும், எந்த தேசத்தவராயிருந்தாலும், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த விதமான ஒரு வழியிலே நிற்கிறவர்களாயிருந்தாலும், எந்த பாரம்பரியங்களை அவர்கள் கைக்கொள்கிறவர்களாய் இருந்தாலும், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்தான் என்னுடைய பாவங்களை கழுவும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் மட்டுமே பாவ அடிமைத்தனத்திலே இருந்து நான் விடுதலையாக முடியும் என்று சொல்லி விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் பாவ சேற்றிலே இருந்து வெளியே இழுத்து எடுத்து விடுதலை அளிக்க ஆண்டவர் இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது அவருடைய கிருபையினாலே உண்டாகிறது. இலவசமாக இந்த மீட்பு கிடைக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தங்களுடைய பாவங்களை போக்க இன்றைக்கு சிலர் என்ன செய்வார்கள்? தங்களை வருத்திக் கொள்ளுவார்கள், தங்களுடைய சரீரங்களை வருத்துவார்கள், தங்களுடைய சரீரங்களை குத்தி கீறி கிழிப்பார்கள். ஏன்? என்னுடைய பாவங்கள் போயிரும் என்று சொல்லி. இல்லை அருமையானவர்களே, நாம் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காகவே ஆண்டவர் இயேசு தம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து விட்டார். நம்முடைய பாவங்களுக்காகவே ஆண்டவர் இயேசு தம்மை நொறுக்க அவர் தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார்.
சிலுவையிலே பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து விட்டார். இனி மனுஷன் எதையுமே செய்ய வேண்டிய அவசியமில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு இலவசமாக அந்த மீட்பை நமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். யார் ஒருவர் விசுவாசித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசுவின் இரத்தத்தால் உலகத்தில் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எகிப்தின் அடிமைத்தனமாகிய மதங்களுக்கோ பாரம்பரியங்களுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் அவர்கள் அடிமைப்பட்டிருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறுகிறார்கள். வேற ஒன்றுக்கும் அவர்கள் அடிமைப்பட்டிருக்க முடியாது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், நீங்கள் வாசித்த பகுதியிலே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை அவர்கள் நினைக்கிறார்கள். யார்? இஸ்ரவேலர்கள். இந்த நாளை நினையுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர்கள் அதை நினைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, எங்களை இந்த இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு இழுத்து கொண்டு வந்தாரே, அந்த நாளை நாங்கள் மீட்கப்பட்ட நாளை மறக்கவே கூடாது. நாம் அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அதை நினைக்கிறார்கள். இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டின் மக்கள், புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள், நாங்கள் ஒருபொழுதுமே அந்த நாளை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எப்பொழுதும் எங்களிலே நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களிலே தங்களுடைய ரட்சிப்பின் நாள் நன்றாக தெரியும். தங்களுடைய ரட்சிப்பின் நாள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது என்ன தெரியுமா? அது ஆபீப் மாதம். அது நன்றாக அவர்களுக்கு தெரியும். அதை பிந்திய அந்த மாதம் என்று சொல்லுவார்கள். நிசான், அது நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஆயின் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதங்கள் தான் இந்த ஆபீப் மாதம். அருமையானவர்களே, ஆகவே இந்த மாதம், இந்த ஆபீப் மாதம், முன்பு இந்த மாதம் வருடத்தின் 7வது மாதமாயிருந்தது இஸ்ரவேலருக்கு. இந்த ஆபீப் மாதம் வருடத்தில் 7வது மாதம். இந்த இஸ்ரவேலர்கள் இந்த எகிப்தில் இருந்து மீட்கப்பட்டதில் இருந்து இந்த 7வது மாதம் முதலாவது மாதமாக மாறியது. புரிந்து கொள்ளுங்க. ஆகவே இதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் முன்பு வாழ்ந்த இடம் அடிமைத்தன வீடு. குடித்தது கண்ணீரின் தண்ணீர். கண்ணீர் தான் அவர்களுக்கு தண்ணீராக கிடைத்தது. சாப்பிட்டது வருத்தத்தின் அப்பம். அதனாலே அவர்கள் குறைபட்டிருந்தார்கள். இப்பொழுதோ வாக்கு பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். அது நிறைவான வாழ்வின் இடம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒரு நாள் இருளிலே வாழ்ந்தீர்கள். உங்களுடைய ஆத்துமா பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தது, சிறைப்பட்டிருந்தது. நரக பாதாளத்தை நோக்கி நாம் எல்லோரும் அருமையானவர்களே நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். நம்மை அறியாமலேயே சென்று கொண்டிருந்தோம். உணர்வற்றவர்களாக, பேச முடியாமல் கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு ஆட்டை போல சென்று கொண்டே இருந்தோம். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அவர்கள் என்ன செய்தார்? கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய கிருபையினாலே நம்மை இழுத்து வெளியிலே கொண்டு வந்தார். பரிசுத்தமான ஒரு வாழ்வை நமக்கு தந்தார் அல்லவா?
நாங்கள் நினைக்கிறோமா? நினைவு கூறுகிறோமா? பட்டம், பதவி, பணம் தராத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை நமக்கு தந்தாரல்லவா? இப்படி இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்முடைய மேன்மை பாராட்டல் எங்கே இருக்கிறது என்பதை நாம் ஒரு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாவத்தின் கோர அடிமைத்தனத்திலே இருந்து நம்மை மீட்க, அதிலிருந்து நம்மை வெளியே இழுத்தெடுக்க நமக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தியுங்க. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அந்த நியதியின்படி இந்த பாவமே இல்லாத ஆண்டவர் இயேசு தமது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நமக்காக, மனுக்குலத்துக்காக பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே தொங்கினாரே. நமக்காக மரித்து மீண்டும் நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. இதை விசுவசிக்கிற எவனும் மீட்பை பெறுகின்றார். இதை யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ அவர்கள் மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆம், பாவ அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே இழுத்தெடுக்கப்படுகிறார்கள். இதைத்தான் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கிருபையை பெற்றிருக்கிற நாம் அருமையானவர்களே, எம்முடைய ரட்சிப்பின் நாளை மறக்கலாமா? சிந்தித்து பாருங்க. இதைத்தான் நாம் எப்பொழுதும் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் எண்ணி மேன்மை பாராட்டுவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை பாராட்டுவர்களாக காணப்பட வேண்டும். அந்த நாளை மறந்து முன்னைய காலம் போல நாம் வாழக்கூடாது. ஒரு பாடல் ஒன்றை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கண்ணீரே எனது உணவான போது கர்த்தாவே என்னை காத்து கொண்டீரே. கண்ணீரே எனது உணவான போது கர்த்தாவே என்னை காத்து கொண்டீரே. கல்வாரி அன்பை வெளிப்படுத்தியல்லை, கல்வாரி அன்பை வெளிப்படுத்தியல்லை. கரம் பிடித்து தூக்கி காத்து கொண்டீரே. கல்வாரி நாயகரே, கரை தீர்க்கும் இரட்சகரே, கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகரே, கரை நீக்கும் இரட்சகரே, கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்தில் சேற்றில் பரிதாபமானேன், பாசமாயில்லை தேடி வந்தீரே. பாவத்தில் சேற்றில் பரிதாபமானேன், பாசமாயில்லை தேடி வந்தீரே. பத்திரமாயில்லை அழைத்து வந்து, பத்திரமாயில்லை அழைத்து வந்து உம் பரிசுத்த சபையில் இணைத்து கொண்டீரே. கல்வாரி நாயகரே, கரை தீர்க்கும் இரட்சகரே, கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகரே, கரை தீர்க்கும் இரட்சகரே, கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையில் தங்களுடைய மீட்பின் நாளை மறக்காமல் எப்பொழுதும் அருமையானவர்களே இந்த பாடல் மூலமாக அவர் மத்தியிலே பாடி பாடி எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு என்னை பாவத்திலே இருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டார் என்றால் அந்த நாளை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். இதுதான் தேவனுடைய கட்டளையாய் இருக்கிற அருமையானவர்களே. எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த நாளும் இதுவே நமக்கு ஒரு சந்தோஷமான நாள், இன்பமான நாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திருவிருந்திலே பங்கு கொள்ளுகின்ற பொழுது
அந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுதெல்லாம் பாருங்க, அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். இதைத்தானே 1 கொரிந்தியரிலே 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலர் பேதுரு தம்முடைய 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்திலே அவர் அந்த நிருபத்திலே தெரிவிப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புளித்த அப்பத்தை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் மீட்கப்பட்ட ஜனம். ஆகவே நீங்கள் முற்காலத்திலே அடிமைத்தன சுபாவங்களோடு நீங்கள் காணப்பட்டீர்கள். ஆகவே அவ்விதமாக நாம் இனி காணப்படக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு ஆகவே நாம் புளித்த அப்பத்தை நாம் வெறுக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்ட அந்த பாவங்களை நாம் நினைத்து பார்க்க கூடாது. அந்த அருவருப்பை நாம் நினைத்து பார்க்க கூடாது. அந்த புளித்த வழிகளை, புளித்த அப்பமாகிய அந்த பழைய அந்த பொல்லாத சுபாவங்கள், அந்த பொல்லாத உறவுகள், பொல்லாத சிநேகிதங்கள், இன்னமாய் பொல்லாத அந்த பாரம்பரியங்கள், மத சடங்காச்சாரங்கள், மத அமைப்புகள், உலக அரசியல்களை நீ என்று நீ வெறுத்து விட வேண்டும். அருமையானவர்களே, என்று வெறுத்து விட வேண்டும். இவைகளை புசிக்க துணியக்கூடாது. இது அருவருப்பு. எனக்கு அருமையான கர்த்தர்களே, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். திருப்பந்தியிலே நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவித்துக் கொண்டிருங்கள். நாம் பாவ அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே இழுத்து விடப்பட்ட அந்த நாளை நாங்கள் மேன்மையான ஒரு நாளாக நாங்கள் கனப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அருமையானவர்களே, அதை மட்டுமல்ல, அதை உன் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார் என்று உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விளக்கி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளும் அதை அறிய வேண்டும். நீங்கள் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இது கர்த்தருடைய கட்டளை. உன்னுடைய மன மகிழ்ச்சியை உன்னுடைய பிள்ளைகளும் அறிய வேண்டும். அருமையானே, உன்னுடைய சந்ததிகள் அறிய வேண்டும். அந்த மகிழ்ச்சியோடு, அந்த மன மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எழுந்து நின்று நாங்கள் பாடுவோமா? இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக நாங்கள் எழுந்த வண்ணமாக எழுந்திருந்து அந்த மீட்பை நினைத்து நாங்கள் பாடுவோம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. எல்லோருமாக ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்.